வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நடப்பதில் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய அரசால் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் தாமதம் ஏற்படுகிறது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். தேனியில் மார்ச் 1ஆம் தேதி அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும், எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார் என தகவல். என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை, இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நடப்பதில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசி தமிழ் சங்கம் 3.0வில் பங்கேற்க தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அடங்கிய முதல் குழு வாரணாசிக்கு சென்றடைந்துள்ளது. இந்நிலையில் வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் 3வது பதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் 3வது பதிப்பு நடைபெற இருப்பதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், மகா கும்பமேளா நடைபெறும் வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பது கூடுதல் சிறப்பு என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் ஆன இணைப்பு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும், மக்கள் முழு மனதுடன் மக்கள் பங்கேற்பதால் இந்த சங்கமம் நிகழ்ச்சிகள் ஒரே பாரதம், உன்னத பாரதம் உணர்வை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் இருந்து காசிக்கு பயணிக்கும் மக்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சிறந்த நினைவுகளை தங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய அரசால் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் தாமதம் ஏற்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் செங்கோட்டையன், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சத்தால் செயல்படுத்தப்படும் 67 திட்டங்களை கண்காணிக்கவும் அதனை செயல்படுத்தவும் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி பயனாளிகளுக்கு சென்று சேர்வதில் திராவிட மாடல் அரசின் பங்கு இருப்பதாக தெரிவித்த அவர், முறையான நிதி வழங்காததால் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகிறது என்றும், உடனடியாக நிதியை விடுவிக்க தற்போது அமைந்துள்ள குழு மூலமாக வலியுறுத்தப்படும் என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் 3 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது. பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் 3 பேரை ஹமாஸ் ஆயுத குழு இன்று விடுதலை செய்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் பணைய கைதிகளில் யாகர் ஹெரன், அலெக்சாண்டர் ருபேனோ, சஹாய் டிகேல் ஹஷன் ஆகிய 3 பேரை ஹமாஸ் ஆயுத குழு இன்று விடுதலை செய்துள்ளது. இதற்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளில் 369 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. இதில் 36 பேர் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஆயுள் தண்டனை கைதிகள் ஆவர். என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோவையில் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய சீமான், என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆதாயம் இருக்கும் என்றால் எல்லோரும் பிரபாகரன் படத்தை பயன்படுத்துங்கள் என்றும், எல்லோரும் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த வேண்டும் என்றே இவ்வளவு நாள் போராடுவதாக அவர் கூறினார். மேலும் மயிலாடுதுறை இரட்டை கொலைக்கு முன் விரோதமே காரணம் என போலீசார் கூறுவது வேதனை அளிப்பதாக அவர் கூறினார். நான் என்ன நினைப்பேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னைக்கு இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான்
தயவு செய்து நீங்க போயிருங்க. எங்க தாத்தா காமராஜ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது முன்னாடி ஒரு வாகனம் வந்து அந்த ஒளி எழுப்பி கொண்டு சைரன் ஒளி எழுப்பி கொண்டு போகுது. அது யார்? அது இவா நானும் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க. என்னது அது? பாதுகாப்புன்னு. இன்னும் சொந்த நாட்டுக்குள்ள தானே போறேன், வேற என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போறேன் பாதுகாப்பு கொடுக்குறேன். வண்டியை திருப்பி வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு போப்பா, பெட்ரோல் செலவு போப்பான்னு. அது மாதிரி மக்கள் அரசியல்ல வந்து அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் இப்ப எங்கள்லயே 4 பேர் கூட்டத்துக்குள்ள வந்து தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்துல வர்றது. அது இப்ப தம்பி விஜய் போல ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு வந்து அது சிரமம். இப்ப என்னை மாதிரி கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், கேட்டு வாங்கிடுவாரு. அத ஒரு பெரிதா எடுத்துக்க வேண்டியது. மாநகராட்சியுடன் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என மதுரையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் மதுரை தமுக மைதானத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர்கள் ராமச்சந்திரன், மூர்த்தி, செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி MP மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மதுரை, திண்டுக்கல், தேனி, கரூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் பேசிய அமைச்சர் KN நேரு, கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க 120 நாட்கள் வழங்கப்பட்டு உள்ளன. தமிழ்நாட்டில் கூடுதலாக 1.5 லட்சம் LED விளக்குகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். மேலும் மாநகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் மனு அளித்தால் மறு ஆய்வு செய்யப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். கோபாலபுரம் வீட்டில் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அதை தாண்டி வெளியில் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அரசு இதுவரை வழங்கிய நிதி குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, பாஜக ஆட்சியில் எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். அதேபோல் அவருடன் மேடை போட்டு விவாதிப்பதற்கு பாஜக தயாராக உள்ளது என்றும், RS பாரதி டேட்டா இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சருக்கு தற்பொழுது டப்பிங் தேவைப்படுகிறது என்றும், அவருடைய குரலாக அறிவாலயத்தில் இருந்து பலர் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ற அவர், முதலமைச்சருக்கு தற்போதுதான் டப்பிங் தேவைப்படுகிறது என்று விமர்சித்தார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் தமிழக முதல்வர் பகல் கனவில் இருக்கிறார் என்றும், அவர் வீட்டில் இருக்கும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும், கோபாலபுரம் வீட்டை தாண்டி வெளியில் இருக்கும் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை என கூறினார். முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது, அவருக்கு டப்பிங் தேவைப்படுது. அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல அறிவாலயத்திலிருந்து பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சிவப்பு கம்பள வரவேற்பு, பிளேயர் ஹவுஸில் தங்குறார், ஒயிட் ஹவுஸை ஒட்டி. அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு, என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோசியேட்டர் மோடி. பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு, கோச்சர் AI சமிட். இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும். உலக அளவில் இங்கே இந்தியாவினுடைய அங்கீகாரம் என்ன, மோடியின் அங்கீகாரம் என்ன? இவன் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு, 27 ஆண்டுகள் கழித்து CBSE பொதுத் தேர்வு இன்று துவங்கியுள்ள நிலையில் 42 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கியது. இதில் 42 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா மட்டுமின்றி நேபாளம், ஜப்பான், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிலும் இருந்து மாணவ மாணவிகள் CBSE தேர்வு எழுதுகின்றனர். ஒட்டுமொத்தமாக 7868 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 7842 மையங்களும், வெளிநாடுகளில் 26 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் 24,12,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். இதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் 17,88,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர்.
சென்னை ஈசிஆரில் ஆட்டோவில் கஞ்சா கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை சந்திப்பில் நிலாங்கரை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி விசாரித்ததில் ஆட்டோவில் இருந்த 4 இளைஞர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதையடுத்து சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோவை சோதனை செய்ததில் 12 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. பின்னர் 4 பேரையும் நிலாங்கரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள் ஈச்சம்பாக்கத்தை சேர்ந்த கணேஷ்குமார் என்பதும் இவர் மீது 10க்கும் மேற்பட்ட திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. மேலும் மகேஷ்குமார், சின்ராசு, சூர்யா என்பதும் இவர்கள் ஒடிசாவில் இருந்து கஞ்சா வாங்கி கொண்டு ரயில் மூலம் கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடம் இருந்து 12 கிலோ கஞ்சா, ஆட்டோ ஆகியவை பறிமுதல் செய்து 4 பேர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரிக்கு வந்த ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கஞ்சா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி ரயில்வே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கன்னியாகுமரிக்கு வந்த வைஷ்ணவி மாதா கட்ரா கன்னியாகுமரி விரைவு ரயிலில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் சோதனை மேற்கொண்ட போது சீட்டுக்கு அடியில் 4 பொட்டலமாக 3 கிலோ 100 கிராம் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கன்னியாகுமரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோழிக்கோடு மாவட்ட கோவில் திருவிழாக்களில் யானைகள் ஊர்வலத்திற்கு 1 வார காலத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் குருவங்காடு மணக்குளங்கரை பகவதி அம்மன் ஆலய திருவிழாவிற்காக கொண்டுவரப்பட்ட யானைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. இந்த சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உள்ளனர். இந்நிலையில் கோழிக்கோடு மாவட்டத்தில் முதற்கட்டமாக அடுத்த 21ஆம் தேதி வரை கோவில் திருவிழாக்களில் யானைகள் பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உத்திரமேரூரில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு 8.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களுக்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் துவங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 5.65 கோடி மதிப்பீட்டில் 24 வகுப்பறைகளுடன் கூடிய புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகளை உத்திரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் துவங்கி வைத்தார். இதேபோல் மானாம்பதி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 12 வகுப்பறைகளை கொண்ட புதிய கட்டுமானத்திற்கான பணிகளையும் கா. சுந்தர் துவங்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா, திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், மானாம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் நடைபெற்ற புதிய நியாய விலை கடை திறப்பு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செதுக்கரை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சுமார் 15 லட்சம் மதிப்பில் புதிய நியாய விலை கடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கும் பணியை துவங்கி வைத்தார். முன்னதாக நகர்மன்ற உறுப்பினர் மனோஜ் தலைமையிலான பொதுமக்கள் கதிர் ஆனந்திற்கு மாலை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பேசிய அவர் குடியாத்தம் நகரத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தேர்தலின் போது சொல்லப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவதாகவும் கூறினார். இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன், நகர்மன்ற உறுப்பினர்கள் மனோஜ், அரசு புவியரசி, ஜாவி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் அருகே அரசு விரைவு பேருந்து மோதிய விபத்தில் கயிறு கடை வியாபாரி சம்பவ இடத்திலேயே பலியானார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு ஊராட்சியை சேர்ந்த முதியவர் வரதன் என்பவர் தன்னுடைய நண்பர் பழனி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இவர்கள் இருவரும் வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரத்தில் கயிறு விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளனர். தாம்பரம் வாலாஜாபாத் மார்க்கத்தில் மிக வேகமாக வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து இவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நண்பர் பழனி காயங்களுடன் உயிர் தப்பினார்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். விபத்தில் காயமடைந்த பழனியை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறை நகராட்சியில் நடக்கும் அத்துமீறல்களை கண்டித்து அறிவித்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் வளர்ச்சி பணிகள் நடைபெறுவதில்லை என்றும் இதை கண்டித்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக 3வது வார்டு கவுன்சிலர் வீரமணி, 9வது வார்டு கவுன்சிலர் மகுடீஸ்வரன், 15வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் மற்றும் 17வது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் ஆகியோர் ஒருங்கிணைந்து வால்பாறை காவல் நிலையத்தில் அனுமதி வேண்டி மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதியை காவல்துறையினர் மறுத்துவிட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்று மீண்டும் மற்றொரு நாளில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக மீண்டும் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளனர். என் பேர் வீரமணிங்க. வால்பாறை நகராட்சியில் 3வது வார்டு கவுன்சிலராக உள்ளேன். வால்பாறை நகராட்சியில் ஊழல் முறைகேடு, நிதி சுரண்டல், நகரமன்ற தலைவரின் கணவர் ஆகியோர் தலையிட்டால் நகராட்சியினுடைய சீர்கேடு, நகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு ஒத்துழைத்து நிதியை மோசடி செய்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் போய் சேர்வதில்லை. இதை தொடர்ந்து போராட்டம் செய்வதாக, கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வதாக நாங்கள் 30ஆம் தேதியே சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கெல்லாம் தகவல் அனுப்பியுள்ளோம். மேலும் 9ஆம் தேதி காவல் நிலையத்தில் விண்ணப்பம் செய்து அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் காவல்துறையில் 13ஆம் தேதி எங்களுக்கு 4 பேரை அழைத்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். ஆகவே நீதிமன்றத்தை நாடி நாங்கள் 14வது வார்டு கவுன்சிலர் மணிகண்டன், நான் 15வது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் அவர்கள், 9வது வார்டு கவுன்சிலர் மகிழீஸ்வரன் ஆகியோர் நீதிமன்றம். கொடுங்கையூரில் கூலி தொழிலாளி கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கையூர் எம்ஜிஆர் நகர் 9வது தெருவை சேர்ந்தவர் கிரி. இவருக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு சுகுணா என்ற பெண்ணுடன் திருமணமாகி காயத்ரி என்ற மகளும் அஜித்குமார் என்ற மகனும் உள்ளனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி மற்றும் மகள் இருவரும் பிரிந்து சென்று விட்டனர். இந்நிலையில் கிரி தனது மகன் அஜித்குமாருடன் வசித்து வந்த நிலையில் மகன் கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கிரி தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் தனியாக இருந்த மகன் காயத்துடன் சுயநலவின்றி இருந்துள்ளார். இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை செய்யும் பட்டறையில் வேலை செய்து வந்த நபர் 94 சவரன் நகையை திருடி சென்று விட்டதாக ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. சென்னை ஓட்டேரியில் உள்ள வடவேட்டம்மன் தெருவில் ஷேக் சம்சு அலம் என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் நகை செய்யும் பட்டறை வைத்து நடத்தி வரும் நிலையில் இந்த நிறுவனத்தில் 100 நபர்கள் சுழற்சி முறையில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவர் கடையில் வேலை செய்யும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த அப்துல் நசீம் என்பவரிடம் 750 கிராம் நகைகளை பாலிஸ் போட வேண்டி நகைகளை கொடுத்ததாகவும், பாலிஸ் முடித்து இரவு 8:30 மணிக்கு ஒப்படைக்க வேண்டியவர் வெகு நேரமாகியும் வராததால் நிறுவனத்தின் உரிமையாளரான சம்சு ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். காரைக்காலில் திருநள்ளாற்று சனி பகவான் ஆலய பெயரில் போலி இணையதளம் மூலம் மோசடி செய்த மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ணாபரேஸ்வரன் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தின் பெயரில் போலி இணையதளம் மூலம் பக்தர்களை ஏமாற்றி பணம் மோசடி செய்து வந்தனர். இதையடுத்து இணையதளம் மூலம் பக்தர்களை ஏமாற்றிய நபர்கள் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் திருநள்ளாறு ஆலயத்தின் அருகே தேரடி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திருநள்ளாற்று ஆலயத்தின் பெயரில் போலி இணையதளம் மூலமாக மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசு தலையிட்டு திருடர்கள் மீது சிபிஐ விசாரணை வைக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணியினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது பரிகார ஸ்தலம் அல்ல, இது ஒரு வேண்டுதல் தலம். இதை பரிகார ஸ்தலம்னு ஆக்கி இங்கே உள்ள பக்தர்களை வரும் பக்தர்களை பயமுறுத்தி அவர்களிடம் பெறப்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தி தன் சொந்த அக்கௌண்டில் வாங்கியிருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த பிரசாதங்களையும் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடாது என்று பிடுங்கி திரும்பி மறுசுழற்சி முறையில் அது விற்பனை செய்வதாக நாங்கள் அறிகிறோம். இதெல்லாம் பெரிய தவறு. இந்த பெரிய தவறுகளை களைய வேண்டிய
இந்த நிர்வாக அதிகாரிகள்லாம் ரொம்ப, அதாவது எப்படி யாருக்கு பயந்து இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. யாருக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒருவர் தான் நமக்கு கவர்ந்து பண்ணோம். கடவுளை நம்பி தான் இங்கே உள்ள வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வெளியூர் பக்தர்கள் வந்து நம்ம காரைக்காலோட பேரை கெடுக்கிற வகையில் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண அந்த திருடர்களை கைது செய்வதுடன் அதுக்கு உடையந்தையாக இருந்த சிவாச்சாரியர்கள் முதல் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள். அவர்களை தண்டனை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் கோயில் பணம், அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை திருடர்கள் திருடி இருக்கிறார்கள். அதை மீட்க வேண்டும் என்று இந்து முன்னணி சர்வே கேட்டுக்கொள்கிறோம். அம்பாசமுத்திரத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் கோட்டம் சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் துணை இயக்குநர் அலுவலகம் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் வனவிலங்குகளால் ஏற்படும் இழப்புகள், சேதங்கள் குறித்தும் வழங்கப்படும் இழப்பீடு மிகவும் குறைவாக உள்ளதாகவும், அகஸ்தியர் அருவி, சொரிமுத்து ஐயனார் கோவில் உள்ளிட்ட வனப்பகுதியில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் செல்வதற்கு கட்டணம் வசூல் செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் வட்டார வேளாண் துணை இயக்குநர் கற்பகராஜ்குமார், வனவிலங்கு பாதுகாவலர் குணசீலி, வனசரகர்கள் நித்யா, கருணாமூர்த்தி உள்ளிட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் வேளாண் விளைபொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாடு கருத்தரங்கு நடைபெற்றது. திண்டுக்கல்லில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை, தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியம் சார்பில் வேளாண் விளைபொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாடு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை ஆணையர் ஆபிரகாம் திட்ட விளக்க உரையாற்றினார். திண்டுக்கல்லில் வேளாண்மை செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய முருங்கை, ஏலக்காய், சௌசவ், கொய்யாய், வாழை உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிதானந்தம் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். இதில் வேளாண்மை துறை இயக்குநர் உமா மற்றும் வேளாண்மை அரசு அதிகாரிகள், உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே தனியார் கல்லூரி மாணவர்களின் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம், தெல்லார் காவல் நிலையம் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பேரணியானது கல்லூரி தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளரான தெல்லார் காவல் உதவி ஆய்வாளர் சத்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தெல்லாறு காவல் நிலையம் எதிரில் துவங்கிய பேரணி வந்தவாசி திண்டிவனம் சாலை வழியாக வந்து கல்லூரியில் நிறைவடைந்தது. இதில் ஆனந்த், சங்கர், கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனி வருவது உலக செய்திகள். சைபீரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. ரஷ்யாவின் தெற்கு சைபீரியாவில் உள்ள அல்டார் குடியரசு பகுதியில் இன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகி இருப்பதாக ரஷ்ய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இருப்பினும் சில இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும், பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டு சேதங்களை சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடர் வரும் 22ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஓய்வு பெற்ற ஜாம்பவான் வீரர்களுக்கான முதலாவது சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடர் வரும் 22ஆம் தேதி முதல் மார்ச் 16ஆம் தேதி வரை இந்தியாவின் மும்பை, ராய்ப்பூர் மற்றும் லக்னோ ஆகிய மைதானங்களில் நடைபெற உள்ளது. இதில் இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 6 அணிகள் பங்கேற்கின்றன. இதன் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணி சச்சின் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரெய்னா, யுவராஜ் போன்ற பல முன்னாள் நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நடப்பதில் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி பெருமிதம். மத்திய அரசால் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் தாமதம் ஏற்படுகிறது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். தேனியில் மார்ச் 1ஆம் தேதி அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறும், எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார் என தகவல். என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை, இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.